லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 31 வரை நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். லாசரு ஐஸ்வர்யவான். பரலோகம் நரகம் என்கின்ற ஒரு காரியத்தை வேதாகமத்திலே இந்த ஒரு காரியத்தை இயேசு அறிவிக்கிறார். பரலோகத்துக்கு யார் போவார்கள், நரகத்துக்கு யார் போவார்கள்? அப்போ ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அனுபவித்தவன் நரகத்துக்கு போகிறான். லாசரு ஒன்றுமில்லாதவன், அவன் பரலோகத்துக்கு ஆபிரகாம் அடியிலே போகிறான். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய குடும்பம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்முடைய சகோதர சகோதரிகள், அப்பாவனுடைய குடும்பம், அம்மாவனுடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நம்மை சேர்ந்த நம்மை சார்ந்த யாராக இருந்தாலும் அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் தேவ சித்தம், திட்டம். ஆகையினாலே நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். அதற்காக தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நரகத்துக்கு போய் அவதிப்படுகிற இந்த ஐஸ்வர்யவான் சில ஜெபங்களை ஏறெடுக்கிறான். பார்க்கலாமா? லாசரு அனுப்புங்க அப்பா, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, 5 சகோதரருடைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, இங்க வந்துடக்கூடாது, இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாது, இது வேதனை உள்ள இடம், இந்த நரகம் வேண்டாம், இந்த நரகம் வேண்டாம். அப்பதான் உனக்கு உணர்வு வருது. நரகத்துல போன பிறகு உணர்வு வந்து பிரயோஜனம் இல்லை. பிரியமான தேவ ஜனமே, நம் பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிறோமா, இல்லைனா நரக வேதனை அடைய போகிறோமா? தீர்மானிக்கிறது இந்த உலகம். ஒன்று பரலோகம், நரலோகம், நரக உலகம். இந்த பூலோகத்தில் நீங்கள் எதை தீர்மானிக்க போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய வழியில போகிறவர்கள் நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போவார்கள். இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று அவர் வழியில நடக்காதவர்கள் நரக உலகம், நரகத்துக்கு வேதனை அடையாதபடிக்கு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நம்ம அறிவிக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். வருகின்ற இந்த கிறிஸ்மஸ்ல, அடுத்த மாதம் வருகிற கிறிஸ்மஸ்ல உங்க இனத்திற்கும் உங்க சொந்த பந்தங்களுக்கும் கேக்கு கொடுத்து சபைக்கு அன்போடு அரவணைப்பு கொடுங்க, அழைப்பு கொடுங்க. அவங்க வீட்டுக்கு போய் இயேசு ரட்சகர், இயேசு பிறந்திருக்கிறார் நற்செய்தி அறிவிங்க. உங்க சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு போங்க, உங்க இயேசு பத்தி அறிவிங்க. எப்படியாக இந்த வருஷம் அவங்க இயேசுவை தொடணும், ரட்சிக்கப்படணும், அந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர்